ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உளுந்து மற்றும் காராமணி. ஸோ பார்த்தீங்கன்னா, இப்ப நெல் அறுவடை செஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா, அதில வந்து டைரக்ட்டாவே வந்து அந்த உளுந்து, காராமணி, பச்சை பயிறு அந்த மாரி வந்து பயிர வந்து விதைப்பாங்க. ஸோ அந்த பயிர்ல வந்து பெரும்பாலும் ஒரு பாதிப்பா என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளை ஈயும், காய்ப்புழு. ஸோ அது வந்து அதிகமா இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன மாரியான மருந்துகள வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ அது மாரி இருக்கக்கூடிய அந்த வீடியோல காமிக்கக்கூடிய அந்த வெள்ளை ஈ மற்றும் காய்ப்புழு. ஸோ அந்த மாரி இருக்கிற மாரி பட்சத்தில நமக்கு அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மருந்தா, அத கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தா வந்து இமிடாகுளோரைட் 17.8% எஸ்எல் சொல்லக்கூடியது ஒரு ஏக்கருக்கு 100 எம்எல் அளவு. ஸோ 10 லிட்டருக்கு 10 எம்எல் என்ற அளவுல நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். ஸோ அப்படி இல்லனா ஃபிப்ரோனில் சொல்லக்கூடிய 5% எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா, ஏக்கருக்கு 250 எம்எல் என்ற அளவுல நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது, இந்த வெள்ளை ஈ, காய்ப்புழுவுமே கண்ட்ரோல் ஆகும். ஸோ இது போன்ற விவசாயம் சார்ந்த நெறைய தகவலுக்கு நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, ஸோ அடுத்தடுத்த வர வீடியோவ நீங்க பார்க்கலாம். ஸோ சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.